காதல் திருமணத்துல முடியக்கூடிய ராசினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசினருக்கு தான். 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்ச குருவா வரது மட்டும் இல்லாம, உங்களோட காதலையும் முழுமைப்படுத்த போறாரு. திருமணத்துல முடிக்க போறாரு. நீங்க உங்க காதல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், உங்க காதல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, அத பத்தி ஃபேமிலில டிஸ்கஸ் பண்றது, மேரேஜ் லெவலுக்கு அந்த ப்ரொபோசல எடுத்துட்டு போறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஆல்ரெடி திருமணம் ஆயிருந்தாலும் உங்களுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப சுமூகமான ஒரு நிலைமையை நோக்கி போக போகுது. பார்ட்னர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை பார்க்க போகுது. உங்கள் பிஸ்னஸ்மே வந்து நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களோட குருவோட பார்வை வந்து உங்கள் ராசிக்கே வர்றது, அப்புறம் 11ஆம் இடத்தை பார்க்கறது, பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது, இதெல்லாம் வந்து உங்களோட தந்தையின் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய அனுகூலங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். தந்தையோட சொத்துக்கள் விஷயமான பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. உங்களோட 3ஆம் இடத்தையும் பார்க்கறது வந்து உங்களுக்கு நிறைய நன்மையான விஷயங்களை தான் நடக்க போகுது. உச்ச குருவா இருந்துக்கிட்டு உங்கள் ராசியே பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நிறைய மன தெளிவு, நிறைய உற்சாகம் இதெல்லாம் இருக்க ஒரு மனுஷனாக நீங்கள் மாற போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த குரு வந்து உச்ச குருவாக இருந்து அந்த ராசியே பார்க்குறப்ப உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா தடைகளும் விலக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். என்னென்ன விஷயங்கள் செஞ்சாலும் அதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு இனிமேல் நடக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம்.